நம்ம என்ன சமையல்லாம் வந்து ஃபெஸ்டிவலை முன்னிட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் சமையல். ஓகேவா? வர்ற விருந்தாளிகளை செமையாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து நம்ம கிச்சனில் வந்து எப்பவும் போல் குக்கரில் வந்து சாதம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா பருப்பு சாம்பார். சரியா? ஏன்னா 4 நாள் இருந்தாங்க. இன்னும் நம்ம கறி, மட்டன், மீன் எல்லாமே சமைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாம்பார் வந்து என்ன சாம்பார்னால் அவரைக்காய் சாம்பார் இருக்கு இல்லையா? அந்த அவரைக்காய் சாம்பார் வந்து சமைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல தோட்டத்தில் விளைஞ்ச பாகைக்காய் வந்து கிடச்சிச்சு, ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த பாவக்காயையும் கூட்டு வைக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு அப்புறமாக மீன் பொரியலும் அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பொரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மீன் வந்து நம்ம ரெடியாக வந்து வெட்டி கட் பண்ணி வச்ச மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ வந்து அதை பொரிச்சிட்டு இன்னொரு நாள் வந்து குழம்பு வைக்கலான் இருக்கேன். அதுக்கு குழம்புக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவரைக்காய் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருட்களும் வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே வந்து என்ன பண்ணி வச்சாச்சு, நல்லா நறுக்கி வச்சாச்சு. நான் வந்து சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பாசிப்பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நண்பர்களே. ஏன்னா வந்து துவரம்பருப்பு வந்து வாயு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளவு தான் நம்ம வந்து காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டாலும் அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இவ்வளோ காலமாக ஒரு 26 வருஷம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து நான் வந்து பாசிப்பருப்பில் தான் சாம்பார் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இது சாம்பார் அப்படின்னு இல்லை, பருப்பு குழம்பு. சரியா? எல்லாமே பருப்பு போட்டு இதெல்லாம் போட்டு காயும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றி நம்ம தாளித்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் செம சூப்பராக இருக்கும். நம்ம அதில் அவரைக்காய்க்கு பதில் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகளை போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்து நல்லா மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா போட்டு தடவி ஊற வச்சாச்சு. 1/4 மணி நேரம் ஊறியாச்சு. திரும்ப அதை பொரிக்க வேண்டியதான். அப்புறம் பாவக்காய் காட்டினேன் இல்லையா? பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் வந்து நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக கசப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு வந்து வெங்காயம் என்ன பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் வந்து ரொம்ப மொறுன்னு இருக்கும். வறுக்கும் போது 4 வத்தல் போட்டு செய்யுங்க, செம சூப்பராக இருக்கும். முட்டை வேணுனாலும் ஆட் பண்ணலாம் விருப்பப்பட்டவர்கள். சரியா? மூக்கு தொலைக்குதுங்க பாருங்களேன்.